நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன ஃபேஸ் பேக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ இதழ்களை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தான். ஒன்று ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ். இன்னொன்று சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3-4 டேபிள் ஸ்பூன் ரோஜா இதழ்களை நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த சுத்தமான தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட கண்டிப்பாக ஊறியிருக்கணும். ஸோ அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 hours ஆனதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியோட அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும். பட் இது எப்போ கிடைக்கும்னா, நான் சொன்ன மாதிரி 3 hours நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட் ஃபார்மேஷன் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த திக் பேஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஹனி, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ரோஜா இதழோடைய பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும் இல்லையா, இதை உங்களுடைய ஃபேஸ் அதுக்கப்புறம் நெக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுடைய கைகளில் கூட நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வெயிலில் போட்டு அவங்களுடைய கைகளும் ரொம்ப டேனாக இருக்கும், கையோட கலரே தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் உங்களுடைய ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த பேக்கை போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போவுமே ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னை லைட்டாக ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இயற்கையான ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஒரு சில ஃபேஸ் பேக்கில் உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில ஃபேஸ் பேக்கில் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. பண்ணுவேன். அண்ட் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம்னா, மேக்கப்புக்கு ஒரு 10 minutes கண்டிப்பாக முன்னாடி ஃபேஸ் மசாஜ் பண்ணுவேன். ஓகே, ரெகுலராக ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது.